கடகராசி நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்காகத்தான். இப்ப சனி வக்ரம்ன்ற நேரம்னு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 138 இந்த காலகட்டத்தில கடகராசி நேயர்கள் என்னலாம் பண்ணலாம்? அவங்களுக்கு எப்படிப்பட்ட நேரமாக இருக்கும்ன்றத முதல்ல பார்த்துடலாமா? சரி. சயின்டிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பூமி சுத்தி வரும்போது சனி பகவான் சுத்துறாரு பாருங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பழைய விஷயங்கள் திரும்ப நடந்தாலும், திரும்ப வந்தாலும் வாழ்க வளமுடன். சனி வக்ரம் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுல. ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போகிறோம். என்னலாம் பாதகம் இருக்கு, என்னலாம் சாதகம் இருக்கு. பாதகமாக இருக்கக்கூடிய இடத்துல என்ன பரிகாரம் செஞ்சா என்ன மாதிரியான மாற்றம் நமக்கு ஏற்படும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். முழுசா இந்த பதிவ பாருங்க. நார்மலா சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு பயம். நம்மள வந்து பயம்படுத்தி வச்சிருக்காங்க எல்லாருமே. சனி பகவான் ரொம்ப கெட்டது பண்ணக்கூடியவர். சனியைப் போல் கெடுப்பார் யாரும் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பழமொழி என்ன, சனி பகவானைப் போல், அதாவது சனியைப் போல் கொடுப்பார் யாரும் இல்லை. அவ்வளோ அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். நமக்கு நல்லது கொடுக்கக்கூடியவர். அதாவது நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோமோ, அவ்வளோக்கு அபரிவிதமா குடுக்கக்கூடியவர். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கர்மா செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம் செய்றோம். அதாவது ஒரு மாங்கொட்டைய நட்டு வைக்கிறோம். நட்டு வச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய மரமா வளர்ந்துருது. அதில வந்து நெறைய மாங்கனிகள், மாங்காய், மாவடு, மாம்பிஞ்சு, மா இலை, மாம்பூ இவ்வளோ எக்கச்சக்கமான விஷயம் வருது. நெறைய உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது எத்தன வருஷத்துக்கு அந்த மாங்கனி, அந்த மாமரம் வந்து நமக்கு பலன் குடுக்குது. அது நமக்கு தெரியாது. இது சரி, அதெல்லாம் பலன் குடுத்து முடிச்ச பிறகு அந்த மாமரத்த வெட்டி பலகையா செஞ்சு டேபிளா செய்றாங்க, டோரா போடுறாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க. நம்ம செஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான். மாங்கொட்டைய நட்டு வச்சு, தண்ணி ஊத்தி கொஞ்ச நாள் வளர்க்குறோம். அது திரும்ப நமக்கு விருட்சமா வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் நமக்கு மட்டும் இல்லங்க, நம்ம அடுத்த சங்கதிகளுக்கு வேற யாருக்கோ ஒருத்தருக்கு பலனா கிடைச்சிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் கர்மாங்க. சரிங்களா? அப்ப ஒரு நல்லது நம்ம செஞ்சிருந்தோம் அப்புட்ன்னா, சனி பகவான் நமக்கு எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் திரும்ப திரும்ப குடுத்துக்கிட்டே இருப்பார். அதே மாரி தான் இந்த பக்கம். ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் செஞ்சிருந்தோம் அப்புட்னாலும், அதே மாரி தான் குடுத்துக்கிட்டு இருப்பார். இப்ப நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையில வந்து சனி பகவான் இப்ப 7 சனி, அஷ்டம சனி, பொங்கு சனி, மங்கு சனி, பாத சனி இந்த மாரிலாம் இருக்கும்போது நம்ம கஷ்டத்த குடுக்குறான்னு நெனைக்கிறோம் பாருங்க. கஷ்டமே கிடையாது. எல்லாமே நம்ம கர்மாவ கிளியர் பண்றது தான். ஸோ, இப்ப அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போகிறோம். சிலருக்கு வந்து ஜாதகம் இல்ல அப்படின்றாங்க. இப்ப ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு நீங்க பார்த்து சொல்லிடுறீங்க. இந்த பரிகாரம் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்குன்னு நீங்க சொல்லிடுறீங்க. சரி. இப்ப எங்களுக்கு குறிச்சு வைக்கல, ஜாதகம் இல்ல, டேட் ஆஃப் பர்த் சிலருக்கு இயரே தெரியலன்றாங்க. அநேகமா எனக்கு இப்ப 42 வயசு, 43 வயசு, 40லேருந்து 45க்குள்ள இருக்குன்றாங்க. அது மாரிலாம் சொல்றாங்க. ஸோ, இப்ப எங்களுக்கு நாங்க இப்ப என்ன பண்றதுன்னு கேட்கிறீங்களா? ஜாதகமே இல்லனாலும் பரவால்ல. நீங்க எந்த நேரத்தில என்கிட்ட பேசுறீங்களோ, அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு எந்த நேரத்தில பேசுறீங்களோ, அந்த நேரத்தில இருக்கக்கூடிய பிரசன்ன ஜோதிடம் பார்க்கலாம். சோழி போட்டு பிரசன்னம் பார்க்கலாம். இத தவிர பஞ்சபட்சி மூலியமா பிரசன்னம் பார்க்கலாம். நான் பஞ்சபட்சி சாஸ்திரம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதில பிரசன்னம் பார்க்கலாம். சரம் வச்சு பிரசன்னம் பார்க்கலாம். சரணம், மூச்சு காற்று, சுழற்சி அத வச்சு பிரசன்னம் பார்க்கலாம். ஸோ, நீங்க கால் பண்ணும்போது இத தவிர டாரட் கார்டு வச்சு பிரசன்னம் பார்க்கலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு இருந்தாலே எல்லாருக்கும் சொல்யூஷன் இருக்குதுங்க. அதாவது விடியாத இரவென்று எதுவும் இல்லை. நெறைய விஷயம் இருக்குது. அப்ப இத தவிர, அதாவது ஜோதிடம் தவிர NLP தெரப்பி குடுத்துட்டு இருக்கோம். மனசுக்கு சம்மந்தப்பட்ட ஃப்ளவர் மெடிசின் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ, உங்களோட ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாலே எத வேணாலும் பண்ணாங்க. ரேக்கி ஹீலிங் குடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஜாதகம் இருந்தாலும் பார்க்கலாம். ஜாதகம் இல்லனாலும் பார்க்கலாம். பார்த்து உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் பரிகாரம்லாம் சொல்லி, நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடலாங்க. கடகராசி நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்காகத்தான். இப்ப சனி வக்ரம்ன்ற நேரம்னு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 138 நாள். ஜூலை மாசத்திலிருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரை நமக்கு சனி வக்ரம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்கிறீங்களா? சனி வக்ரம் அப்படின்னாலே சனி பகவான் ஏற்கனவே இருந்தாலே நமக்கு ஐயோ பயம், ஐயோ டென்ஷன், நமக்கு கெட்டதான் பண்ணுவார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க. ஏற்கனவே சொன்ன மாரி அப்படிலாம் கிடையாது. நமக்கு நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில கடகராசி நேயர்கள் என்னலாம் பண்ணலாம்? அவங்களுக்கு எப்படிப்பட்ட நேரமாக இருக்கும்ன்றத முதல்ல பார்த்துடலாமா? சரி, ஓகே. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு பழைய விஷயங்கள் சனி பகவான் அதுவும் வக்ரம் அது திரும்பி ரிட்டர்ன் வர்றது கிடையாது. அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் சுத்துறது கிடையாது. சயின்டிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பூமி சுத்தி வரும்போது சனி பகவான் சுத்துறாரு பாருங்க. அந்த ரொட்டேஷன்ல பார்க்கும்போது சனி ரிட்டர்ன் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா ரிட்டர்ன் ஆகுறது இல்லன்னு சயின்டிஃபிக்கா சொல்றாங்க. ஜாதகப்படியும் சயின்டிஃபிக்காவும் அந்த சனி பகவான் கரெக்ட்டா சுத்தி தான் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டம், இந்த 138 நாள், 137 நாள் இந்த காலகட்டத்தில நெறைய பழைய விஷயங்கள் கிளறி கிளறி குடுப்பாங்க. ஏற்கனவே வர வேண்டிய சொத்து நல்ல விஷயம் சொல்லிடுறாங்க. ஏற்கனவே வர வேண்டிய சொத்து மேபி உங்களுக்கு வந்து சேரலாம். நீங்க யாருக்காவது என்னைக்காவது ஒரு கடன் குடுத்து வச்சிருப்பீங்க. என்னடா இந்த ஆள் குடுக்க மாட்டேன்றாருன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கலாம். நீங்களே கூட மறந்திருப்பீங்க சில சமயங்கள்ல. யாருக்கோ நம்ம கடன் குடுத்துருக்கோமா? இல்லையே அப்படின்னு நீங்க மறந்து போயிருப்பீங்க. திரும்ப வந்து அந்த பெர்சன் உங்களுக்கு கடன திருப்பி குடுக்கலாம். பழைய உறவுகள், சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட யாராவது உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம். பழைய விஷயங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
சரி இதில் நன்மைகளான்னு பார்த்தா நிறைய நன்மைகள் இருக்குது. தீமைகள் கெட்டதுன்னு பார்த்தா கெட்டதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒத்து வராது. கடகராசி நேயர்களுக்கு ஒத்து வராத சில விஷயங்கள் இருக்குன்னு கேட்டால் அதுவும் இருக்குது. இப்போ நமக்கு கொடுக்க வேண்டிய பழைய கடன் திரும்பி வர்றது நல்லது தான். நமக்கு வர வேண்டிய சொத்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது, நல்லது தான். ரொம்ப நாள் முடியாத கேஸ் முடிய போகுது, அதுவும் நல்லது தான். இதில் என்னங்க கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க, பழைய ஆட்கள், பழைய உறவுகள். நீங்கள் ஒரு வீட்டில் இருந்திருப்பீங்க, ஒரு ஊரில் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. இப்போ வேறு ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பீங்க, இல்லை மாறி இருப்பீங்க. இப்போ அந்த பர்சன் யாராவது எங்கேயாவது மீட் பண்ணுவீங்க. தேவையில்லாத மீட்டிங்காக கூட இருக்கலாம் சில நேரங்கள். உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, உங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய, அது எப்படிங்க பழைய ஆள் ஆமாங்க. இப்போ ஒரு பழைய ஆள் என்ன பண்ணுவாங்க, அந்த நாள் அப்படி அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு நம்மள வந்து டென்ஷன் படுத்தி விட்ற மாரி இருக்கலாம். அந்த நட்போட தொடர்பு திரும்ப திரும்ப வரும்போது நமக்கு டென்ஷன் படுத்துற மாரி கூட இருக்கலாம். அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, அமைதியா இருங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பழைய விஷயங்கள் திரும்ப நடந்தாலும், திரும்ப வந்தாலும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. குடும்பத்தில பிரச்சனைகள் வருவதற்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில. அதனால நீங்க அமைதியா இருங்க. என்னங்க எங்க கன்னி ராசி கடகராசியா? என்னங்க கடகராசி மட்டும் தான் சைலன்ட்டா இருக்கணுமா? என் ஒய்ஃப், என் ஹஸ்பண்ட், என் பசங்க அந்தந்த ராசி வேற வேற ராசியில இருக்காங்க. அவங்களும் சைலன்ட்டா இருக்கணும். எல்லா ராசியுமே சைலன்ட்டா இருக்கணும். ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம பார்க்க போகிறோம். இப்ப கடகராசி நேயர்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்க முதல்ல அமைதியா இருங்க. இப்ப எப்படி தெரியுமா நடக்கும் உங்களுக்கு? நீங்க சும்மா தான் இருப்பீங்க. வீட்ல சும்மா உட்கார்ந்து இருப்பீங்க. உங்க ஸ்பவுஸ் வருவாங்க. "என்னங்க சும்மா இருக்கீங்கன்னு?" கேட்பாங்க. "இல்லம்மா ஏதோ பார்த்தேன் நானு கடகராசிக்கு சனி வக்ரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் எதுவும் பேசினா சண்டை பிரச்சனை வரக்கூடாது. அதனால சைலன்ட்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லுவாங்க, "அப்ப நான் உன்கிட்ட சண்டை போடுறேனா? எப்போதாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேனா?" அப்படின்னு கேட்பாங்க. "நீ அப்படி இல்லம்மா, உனக்கு நேரம் நல்லாதாம்மா இருக்கு. எனக்கு அப்ப என்னால உங்களுக்கு நேரம் சரியில்லையா?" இப்படிலாம் வேற கேள்வி கேட்பாங்க. நமக்கு வந்து அப்படியே மொழி பிதுங்குற மாரி இருக்கும். சரி பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், "என்ன எப்போதான் தொண தொணன்னு பேசிட்டு இருக்கீங்கம்பாங்க." இப்ப நான் பேசலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திரும்ப சொல்லுவாங்க, "அப்ப நீங்க பேசலாமா வேணாமான்னு கூட உங்களுக்கு தெரியாதா? என்னதான் பண்ணுவீங்க இந்த மாரி பால் போட்டுக்கிட்டு? எந்த பால் போட்டாலும் இப்படியே சிக்ஸ் அடிச்சிருந்தா என்னதான் பண்ண முடியும் நம்மளால?" ஸோ அந்த மாரி காலகட்டம் இது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப உங்களுக்கு சனி வக்ரம், கடகராசி நேயர்களுக்கு சனி வக்ரம் சரி ஓகே. இப்ப இன்னும் டீப்பா தெரியணும், இன்னும் டெப்த்தா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து என்னதாங்க நடக்கிறது? இதுக்கு நான் இந்த பரிகாரம் செய்றது அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க. டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொதுவான பரிகாரம் மட்டும் சொல்லிடுறேங்க. எல்லாருக்குமே கடகராசி நேயர்கள் எல்லாருமே செய்ய வேண்டிய பொது பரிகாரம். சனிக்கிழமை காலையில 6 டூ 7 மணிக்குள்ள அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி, கொஞ்சம் கருப்பெள்ளு போட்டு தீபம் ஏத்துங்க. இப்படி செய்ய 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 உங்களுக்கு இந்த வக்ரமான நேரத்தில கூட உங்களோட பாதிப்புகள் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நல்ல பலன்கள் சரியாக கிடைக்கும். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது எல்லாமே பொது பலன். இப்ப உங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு, இப்ப உங்களுக்கு தசாபுத்தி என்ன போயிட்டுருக்கு? உங்க லக்னம் என்ன இருக்காங்க? லக்னத்தில யார் இருக்காங்க? இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது, உங்களுக்கு தனி பலன் குடுக்க முடியும். அந்த தனி பலன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோல வரக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. அதில சொல்லக்கூடிய பரிகாரங்கள் செய்யுங்க. அதாவது பரிகாரம் மட்டும் தான் எனக்கு சொல்யூஷனான்னு கேட்டா அப்படி மட்டும் கிடையாது. இத தவிர பரிகாரம்னா நம்ம ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்காக கிடைச்சு செய்றோம் பாருங்க, அதான் பரிகாரம். கோயில் போறது மட்டும் தான் பரிகாரம்னு கேட்டா கிடையாது. என்எல்பி தெரப்பி எடுத்துக்கலாம், ஃப்ளவர் மெடிசின் என்ன வேணாலும்ங்கிற. நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் அவ்வளோதானே. அதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்ம பயன்படுத்திக் கொண்டு நம்ம இத சரி பண்ணிக்கலாம். அப்பாயின்ட்மென்ட் வாங்குறதுக்கு வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்கு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன்.